ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிங்ஸ் அவதார் சீசன் 2 எபிசோட் 6 ரிவ்யூ பத்தா பார்ப்போம். எபிசோட் 5 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல சன்ஷாங்கும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவனும் அந்த மூவ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஒரு மாசமா இதை கஷ்டப்பட்டு கத்துட்டு இருக்கேன். ஏஷு உன் கதை முடிய போகுது அப்படின்றான். இப்போ அந்த லெவல் 55 எடுத்து காட்டுறாங்க. டிசப்ஷன் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சூத்து போட்டுட்டாங்க. அந்த பிரின்சஸும் உன்னால இப்ப தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல டிசப்ஷனுமே ஒரு மூவ் பண்றான். அதோட பேரு ஷேடோ டான்ஸ். அதை வச்சுக்கிட்டு அந்த பிரின்சஸ பறக்க விட்டுட்டு இருக்கான். அந்த பிரின்சஸ் அந்த மாதிரி அடி வாங்கறத பார்த்து நம்ம பாஸ் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏஷு அதை பார்த்துட்டு எதுக்காக இப்படி சிரிக்கிற, இப்ப நான் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு சொல்ல பாசும் அந்த கோல்டன் பிரின்சஸ் கீழே இருக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்குப்பா அப்படின்றா. ஏஷுவும் வேற வழி இல்லாம சரிப்பா நான் இங்க இருக்கான்னு சொல்ல அந்த பிரின்சஸும் அவனை விடாதீங்க அவனையும் தாக்குங்க அப்படின்றா. ஏஷு டிசப்ஷன் கிட்ட எதுக்காக இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்ட சொல்ல டிசப்ஷனும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னையே கொண்டுட்டு இங்க இருக்க எல்லா லூட்டியும் நீ எடுத்துக்க பாக்குறீங்களா அப்படின்றான். ஏஷுவும் நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் ஒண்ணு செய்ய மாட்டேன், அந்த கன்னர் தான் என்னோட டார்கெட். டிசப்ஷனும் உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை கேட்க ஏஷுவும் என்ன தெரியல எனக்கும் கன்னர்ஸுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பிரின்சஸ் வேர்ல்ட் ஷாட்ல லார்ட் ட்ரீம் என்ன புள்ளி பண்ணிட்டு இருக்காரு, என்னோட வெப்பனை திருட்டாருன்னு சொல்ல மத்தவங்களும் என்னது லார்ட் ட்ரீமா அவர் ஏஷு வாட்சன்னு சொல்ல அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் அவ யாரா இருந்தா எனக்கு என்ன யாருமே அவளை புள்ளி பண்ண கூட சொல்லிட்டு அவங்களுமே சாட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பிரின்சஸும் அவ மட்டும் கிடையாது டிசப்ஷன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்ல மத்தவங்களும் என்னது டிசப்ஷனா எங்க இடத்துலயும் வந்து அவன் தான் திருடிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அந்த பிரின்சஸும் இந்த விஷயத்தை எக்ஸ்லர் டீம்ல இருக்கவங்க சொல்ல அவனும் அவனை எங்க பக்கம் திருப்பு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இந்த சைடு பார்த்தா மத்தவங்களும் ஏஷிவும் டிசப்ஷனை தொத்திட்டு இருக்காங்க. ஏஷிவும் நல்ல பிளான் போட்டுட்டு இருக்கு, அவங்க கிட்ட தப்பிக்கிறதா பிளானா கேட்க அவனும் என்ன ஃபாலோ பண்ணதா அப்படின்றான். டிசப்ஷனும் உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க ஏஷிவும் உனக்கு புரிய வைக்கிறேன் லூட்டு திருடுறது அவ்வளவு ஒன்னும் தப்பு கிடையாது, ஆனா அந்த தப்பான விஷயத்தையும் நம்ம சரியா செய்யணும்ல, நீ பிளேயர் கில்லிங் பண்ணிட்டு இந்த மாதிரி லூட் எடுத்தானா உனக்கு நிறையவே கிடைக்கும். டிசப்ஷனும் அப்ப நீங்க பண்றது பேர் தப்பு இல்லையா கேட்க ஏஷிவும் இதுக்கு பேரு செல்ஃப் டிஃபென்ஸ் கண்ணா, அவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க அதுக்கு பதிலா நான் அவங்களுக்கு கொல்றேன் அவ்வளவுதான். அந்த பிரின்சஸ் தாக்குங்க சொல்ல மத்தவங்களும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஏஷோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த அந்த பிரின்சஸும் என்னது அவனுக்கு ஹெல்ப் வந்திருக்கா யாருனே தெரியலையேன்னு சொல்ல ஏஷிவும் அந்த பிரின்சஸை போட்டு வெல்த் வாங்கிட்டு இருக்கான். இத பார்த்த அந்த எக்ஸலென்ட் பிளேயரும் என்னது அவனுக்கு ப்ரோ பிளேயர்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா, சரி நம்ம பின் வாங்கலாம் சொல்லிட்டு லூ கிட்ட சொல்றாங்க. லூவாவும் சன்ஷாங் கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். எவன்லி ஸ்வாட் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல சன்ஷாங்கும் அவங்க எத்தனை பேர் தான் எனக்கு என்ன நான் ஒருத்தனே போதும், சரி நானுமே உள்ள வரேன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கார்டு எடுத்துக்கிட்டு அவனுமே கேம் உள்ள வரான். இந்த சைடு லெவல் 55ல எல்லாருமே கிளம்ப தயாரா இருக்காங்க. ஏஷிவும் தயாரா இருங்க ஒரு டீம் வருதுன்னு சொல்ல பார்த்தாங்க சன்ஷாங்கும் மத்தவங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஏஷியோட டீமுக்கும் எக்ஸலென்ட் ப்ரோ பிளேயர்ஸ்க்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. சன்ஷாங்கும் அங்க இருக்கிறவங்க ஈஸியாவே அடிச்சுக்கிட்டு இருக்கான். இத பார்த்து எவன்லி ஸ்வாட் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, இவ எல்லா டக்கு தப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. டிசப்ஷனுமே சன்ஷாங் அடிக்க ட்ரை பண்றான், ஆனா அவனுமே தோத்து போறான். இப்ப சன்ஷாங்கும் ஏஷியை பார்த்துட்டு அவன் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப சன்ஷாங்கும் ஏஷிக்கும் பேட்டில் நடந்துட்டு இருக்கு. சன்ஷாங்கும் தன்னோட ஃப்ளையிங் டிராகன் மூவ் பண்ணிட்டு இருக்கான். ஏஷிவும் அங்க தப்பிக்க பாக்குறான். பார்த்தா அந்த டிராகனும் ஸ்ட்ரைட்டா அவனை நோக்கி போகுது. இத பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு, என்னது ரைசிங் டிராகன் மூவா உண்மையில நீ யாருன்னு கேட்க வேற அக்கௌண்ட்ல வந்த சன்ஷாங்கும் நான் தான் சன்ஷாங்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. டிசப்ஷனும் சன்ஷாங்கா இவன ஃபேமஸா கேட்க சன்ஷாங்கும் என்ன உனக்கு தெரியலையா நான் உன்னை நம்ப மாட்டேன், சரி ஏஷு உன்னோட ரைசிங் டிராகன் மூவ் எப்படி இருந்துச்சு பாக்க அப்படின்னு சொல்ல ஏஷிவும் பரவாயில்ல அந்த ஆல் ஸ்டார் காம்படிஷன்ல இது நல்லா பண்ணாலும் இங்க நல்லா தான் பண்ண அப்படின்றான். சன்ஷாங்கும் உண்மைதான், ஆனா இப்போ நான் உன்னை விட பெட்டராவே இதை செஞ்சு காட்டினல. ஏஷிவும் சரி அதுக்கு என்னன்னு கேட்க இது கேட்டு சன்ஷாங்க்கு இன்னுமே கோவம் வந்துட்டு இருக்கு. லூவாவும் அதுக்கு என்னவா உனக்கு இன்னும் என்னன்னு புரியல, இதுக்கு அர்த்தம் நீ பழசாயிட்டேன்னு அர்த்தம். ஆல் ஸ்டார் காம்படிஷன்ல அந்த ரைசிங் டிராகன் மூவ் பண்ணா உன்னை பத்தி எல்லாரும் பேசுவாங்கன்னு ட்ரை பண்ணல நீ, ஆனா இப்ப பாரு உன்னை சன்ஷாங் ரீப்ளேஸ் பண்ணிட்டான்ல, இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்க ஏஷிவும் அங்க இருக்கிறவங்களோட பேரு கரெக்டா சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டு எவனி ஸ்வாட்ல இருக்க பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ஷாக் இருக்கு, என்னது எக்ஸலென்ட் ஆரோட ப்ரோ பிளேயர்ஸா, ஏஷிவும் என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே என்ன வேணும் கேட்க இன்னைக்கு நாங்களா ஒன்னா சேர்ந்து ஒரு எலியா உங்களை மாதிரி ஒரு யானையை முழுங்க போறோம்னு சொல்ல ஏஷிவும் நீ ஒண்ணு மறந்துட்டே கண்ணா, என்னதான் எலி ட்ரை பண்ணாலும் ஒரு யானையை சாப்பிடவே முடியாது, அதுவும் இல்லாம நீங்க எலின்னு உங்களை ஒத்துக்கிட்டாலுமே உங்களால யானையா மாறவே முடியாது. சன்ஷாங்கும் யார் எலி யார் யானைங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிப்போமே. ஏஷிவும் நீங்களா ப்ரோ பிளேயர்ஸா உங்களோட எண்ணிக்கையில நாங்க அதிகமா இருக்கோம்னு சொல்ல இது கேட்டு சன்ஷாங்க சிரிச்சுக்கிட்டே எது இவனுக்குலாம் எண்ணிக்கையா இவனுங்களா நான் ஒரு ஆளவே மதிக்கலன்னு சொல்ல டிசப்ஷன் அவனை தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா என்னதான் டிசப்ஷன் தன்னோட மூச பண்ணாலுமே சன்ஷாங் அவனை ஈஸியாவே அடிச்சிடுறான். பாசு டேங்க பார்த்துட்டு பரவாயில்லை நம்ம போட்ட கிரனேட் ஈஸியாவே தடுத்துட்டானே அப்படின்றா. ஏஷிவும் நீ ஒரு நல்ல பிளேயர் தான், ஆனா இந்த மாதிரி எல்லாருக்கும் சீன் போட ஆரம்பிச்சேன்னா உனக்கு நிறைய அடி விழுன்னு சொல்ல சன்ஷாங்கும் அப்படின்னா தோக்கடிச்சு காட்டுங்க. ஏஷிவும் என்ன மன்னிச்சிருக்கேனா நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல, உங்ககிட்ட நான் வரனே நீ இருக்கிறதுல ஒரு மோசமான எக்ஸாம்பிள்னு சொல்லலாம், அந்த மேட்ச் உனக்கு ஞாபகம் இருக்கா MVP அப்படின்னு சொல்ல சன்ஷாங்க இன்னுமே கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ சன்ஷாங்கும் ஏஷிவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏஷிவும் சன்ஷாங் சண்டை போடுறத பார்த்துட்டு பரவாயில்லையே ஒரு அன்ஸ்பெஷலிஸ்ட பத்தி நல்லாவே கத்து வச்சிருக்கிய அப்படின்றான். ஆனா இப்ப நான் ஒரு ப்ரொஃபஷனல் உலகத்துல இல்ல உன்ன மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் இல்லன்னு சொல்ல இது கேட்டு சன்ஷாங்க்கு இன்னுமே கோவம் வந்துட்டு இருக்கு. சன்ஷாங்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்ல பின்னாடி பார்த்தா ஏஷியோட டீம் வச்சு அவனை கட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஏஷிவும் நான் இன்னொரு லெசன் ஃப்ரீயாவே சொல்லி தரேனே, க்ளோரிங்கிறது ஒருத்தர் மட்டும் விளையாடுற கேம் கிடையாது. ஏஷிவும் டீம் மேட்ச் கிட்ட என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க ப்ரோ லீக் போன அப்புறம் இந்த மாதிரி இருக்க கூடாது எல்லாருமே தாக்க ஆரம்பிங்கன்னு சொல்ல அவங்களுமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஏஷியோட டீம் வச்சு சன்ஷாங்கோட டீம் வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏஷிவும்
அந்த சண்டையை பார்த்துட்டு இந்த மாதிரி சண்டை அர்த்தமே இல்லாதது, சரி எல்லாருமே பின்வாங்க சொல்ல சன்ஷாங்கும் என்னை விட்டு ஓட பாக்குறியா சொல்லிட்டு அவனு பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கான். லுவாவும் நம்ம எல்லாரும் பிரிச்சு ஒரு தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிற யேசு சரி எல்லாரும் பிரிஞ்சு போறீங்க ஒன்னா இருங்க அப்படின்றான். இப்ப லுவா பின்னாடி யாரு தாக்குறாங்க யாருன்னு பார்த்தா அது யேசு. லுவாக்கு ஒண்ணும் புரியல, நீ எப்படி இங்க இருக்கேன்னு கேட்க இந்த சைடு பார்த்தா டிசப்ஷனும் அவனோட டீம்மேட்ஸ் அழிச்சிட்டு இருக்கான். லுவாவும் யேசு எங்களை திருப்பி இந்த மாதிரி பண்றலாம்னு சொல்ல பார்த்தா எவன்லி ஸ்குவாட்ல இருக்க டீம்மேட்ஸும் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லுவாவும் நம்மளோட கேப்டன் சொன்னாங்க அவர் எங்க போனான்னு கேட்க எவன்லி ஸ்குவாடோட டீம்மேட்ஸும் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லுவாவு இங்க இருக்கவங்களை விட்டுருங்க ஸ்ட்ரைட்டா தலைக்கு பொங்கல் சொல்ல யேசு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. யேசுவும் அவங்களோட அட்டாக்ல தப்பிக்க எவன்லி ஸ்குவாடோட டீம்மேட்ஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. லுவாவோட டீம்மேட்டும் கீழே விழ லுவாவும் அவனை ரெசரேட் பண்ணுன்னு சொல்ல லுவாவோட டீம்மேட்டும் இல்ல யேசு எங்க இருக்கான் அப்படின்னா என்னோட எல்லா மூவியும் அவன் கடிச்சு வச்சிருக்கானா, டிசப்ஷனும் அவன் பின்னாடி போயிட்டு எங்க வேடிக்கை பாக்குறான்னு சொல்லிட்டு அவனையுமே அடிச்சிடுறான். இதை பார்த்து லுவாவுக்கும் இன்னுமே கோவம் வந்துட்டு இருக்கு. யேசுவும் நீ மட்டும் தான் தனியா இருக்கல ஏதாச்சும் சொல்லுமான்னு கேட்க பின்னாடி பார்த்தா சன்ஷாங்க வந்துட்டான். யேசுவும் பார்த்துட்டு அட இவ்வளவு நேரம் எங்க போனன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட டீம்மேட்ஸ் அவன் கூடவே நிக்கிறாங்க. சன்ஷாங்கு யேசு சரி இங்க என்ன நடக்குதுன்னு லுவாவை கேட்க லுவாவும் எங்க பின்னாடி ஃபாலோ பண்ண வச்சுட்டு அவன் எங்களை அழிச்சிட்டான்னு சொல்றான். சன்ஷாங்கும் அதே மாதிரிதான் அந்த டிசப்ஷன் எங்களை ஃபாலோ பண்ண வச்சுட்டு என்னோட டீம்மேட் அழிச்சிட்டான், சரி வா நம்ம நேருக்கு நேரம் சண்டை போடலாம்னு சொல்ல இப்போ யேசுவோட டீம்மேட்ஸும் சன்ஷாங்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சன்ஷாங்கும் ஸ்டார்டிங்ல தப்பிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனா அவங்க டீமா வேலை செஞ்சு சன்ஷாங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சன்ஷாங்க இதை பார்த்துட்டு லுவா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல யேசுவும் எனக்கு நான் தனியா இருந்த எல்லாத்தையும் சாதிப்பேன்னு சொன்னா இப்ப என்னாச்சு சன்ஷாங்கும் என்னால இதை தனியா செய்யணும்னு சொல்லிட்டு அவனுமே திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ லுவோட மனசுக்குள்ள யேசு சொல்லி கொடுத்ததான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஒரு மேட்ச்ல நீ ஜெயிக்கணும்னா அது டீமா இருந்தா தான் முடியும்னு சொல்லி அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. க்ளோரிங்கிறது ஒரு ஆள் மட்டும் விளையாடுற கேம் கிடையாது. லுவாவும் அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு எதுக்காக அவனோட வார்த்தைகளை மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவனுமே நான் உங்களுக்காக தியாகம் பண்றேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல சன்ஷாங்கோ எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல இது நானே பாத்துக்கிறேன் அப்படின்றான். சன்ஷாங்கோ கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். இது கேட்டு எம்எல்ஏ ஸ்குவாட் டீம்மேட்ஸும் நம்ம பின்வாங்கிடலாமான்னு சொல்ல சன்ஷாங்கோ பின்வாங்க போறீங்களா அது சீக்கிரமா பண்ணுங்க அப்பதானே யேசுவை என்னால தோக்கடிக்க முடியும் அப்படின்றான். யேசுவோ சன்ஷாங் சண்டை போறத பார்த்துட்டு நீ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்ட பரவாயில்ல, ஆனா இங்க இருக்க கதையை நீ சுத்தமா புரிஞ்சுக்கவே கண்ணா. அந்த கதை உனக்கு புரிஞ்சுச்சுன்னா நீ என்ன டார்கெட்டா வச்சிருப்ப, நான் தான் அந்த டீமோட முக்கியமான பங்குன்னு தெரியல சன்ஷாங்கு அப்படின்னா இந்த அட்டாக்க வாய்க்கும்னு சொல்லிட்டு டிராகன் மூவ் பண்ண அந்த அட்டாக்க அவனோட டீம் வச்சு திருப்பி அவனுக்கே விடுறாங்க. யேசுவும் நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் கண்ணா உன்னை விட எண்ணிக்கையில நாங்க அதிகமாவே இருக்கும் இனிமே நீ கண்டினியூ பண்ண ஆசைப்படுறியான்னு கேட்க சன்ஷாங்கு யேசு நீ ஒரு ஆம்பளனா என் கூட ஒரு சோலம் வச்சு பான் கூப்பிட யேசுவும் என்னது 1 vs 2 உனக்கு என்ன மண்ண கொலரா நான் வெறும் லெவல் 52 தான். சன்ஷாங்கு யேசு ஒன்னு நான் தோக்கணும் இல்ல நீ தோக்கணும் என்ன பாப்போம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண யேசுவும் அது ஈஸியாவே தட்டுறான். யேசுவும் உனக்கு இன்னொரு ஃப்ரீ அட்வைஸ் உன்னோட மைண்ட் செட் க்ளோரி கேமுக்கு செட் ஆகாது உன்னோட மைண்ட் செட்டுக்கு மாரியோ கேமோ இல்ல லூடோ கிங்க விளையாட்டு அதிரியாச்சு ஜெயிப்பான்னு சொல்ல இதை கேட்டு சன்ஷாங்கு இன்னுமே கோவம் வந்துட்டு இருக்கு. ஆனா யேசுவும் கடைசியா ஒரு அட்டாக் பண்ண அதுல சன்ஷாங்க தோத்து போறான். இதை பார்த்து எவன்லி ஸ்குவாட் டீம் வச்சுக்கோ ஷாக்கா இருக்கு என்னது அவன் இறந்துட்டானா நம்ம ஜெயிச்சிட்டாமா நம்ம ரொம்ப சூப்பரா சண்டை போட்டோம்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்து லுவாவுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இதை பார்த்து லுவாவும் அங்க இருந்து வெளியே போயிட்டான். இப்போ ரியல் லைஃப்ல பாஸ் யேசு கிட்ட ஆனா ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன் அவன் கிட்ட மாரியோ பிரதர்ஸ் போய் விளையாட சொன்னியே யேசுவும் நான் உண்மையை தான் சொன்னேன் அவனுக்கு கான்ட்ரா கூட செட்டே ஆகாது ஏன்னா கான்ட்ரால 2 பேரை விளையாடுற மாதிரி இருக்குல்ல. இப்ப யேசுவும் வெளியே வந்துட்டு எக்ஸலண்ட் பில்டிங்க பார்த்து பழசை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். யேசு 3 கப் அடிச்சது அவன் எந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணாதனால அவன் டீம் மேனேஜர் அவனை வெளியே விட்டு துரத்துனது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த பிளாஷ்பேக்ல மூச்சாங்க யேசு கிட்ட உனக்கு இதெல்லாம் பரவாயில்லையா உன்னோட கேரக்டரும் போச்சுன்னு கேட்க யேசுவும் சன்ஷாங் கிட்ட நிறைய திறமை இருக்கு அவனுக்கு பழைய பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா எக்ஸலண்டரோட ஃபியூச்சராவே அவன் மாறலாம் அப்படின்றான். அவனுமே அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு ஆனா இப்போ எக்ஸலண்டரோட கதை முடிஞ்சு போயாச்சு அப்படின்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.